ஒருபோதும் ஆபத்தான விளையாட்டிற்கு அடிமையாகி விடாதீர்கள். அது உங்கள் மதிப்பு மற்றும் வளர்ச்சியை குறைத்துவிடும். பகடை விளையாட்டின் ஏக்கத்திற்காக எல்லாவற்றையும் இழந்த யுதிஷ்டிரனின் கதையிலிருந்து இது தெளிவாகிறது. சூதாட்டம் பெரும்பாலும் அழிவை ஏற்படுத்தும் என்பது தெரிந்தும் யுதிஷ்டிரன் துரியோதனன் வைத்த சவாலை ஏற்றுக்கொண்டான். விதுரர் இந்த விளையாட்டை தவிர்க்கும்படி யுதிஷ்டிரனை முன்பே எச்சரித்தார். இருந்தும் அவன் தர்மத்தை மட்டுமே நம்பி எச்சரிக்கைகளை புறக்கணித்தான். சிறிய பொருட்களை இழந்த பிறகும் அவன் தொடர்ந்து பெரிய பொருட்களை பணயம் வைத்தான். முதலில் அவன் தனது செல்வத்தையும் அரசாட்சியையும் இழந்தான். பின்னர் தனது சகோதரர்களை இழந்தான். அதன் பிறகு அவன் தன்னை தானே பணயம் வைத்தான். கடைசி மற்றும் மிகப்பெரிய தவறு திரௌபதியை பணயம் வைத்து இழந்தான். அவளை ஒரு பொருளாக கருதியது மிகப்பெரிய பிழையாகும். தருமன் தனது தவறுகளை உணரும் போது எல்லாம் இழந்து முடிந்திருந்தது. அதன் விளைவாக பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் அனாதையாக அலைந்தனர். திரௌபதி கௌரவர்களால் அவமதிக்கப்பட்டாள். குருக்ஷேத்திர போர் உருவானது. நல்லதொரு மனிதனாக இருப்பது மட்டுமே போதாது, புத்திசாலித்தனமும் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறனும் அவசியம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் சுயத்தை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வரம்புகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.